அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். சாவை வென்று வெற்றியோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு பெருவிழா வழங்குகின்ற மகிழ்ச்சியையும் மகிமையையும் ஒளியையும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெற்று மகிழ இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய தினம் உலகெங்கும் கொண்டாடுகின்ற மாபெரும் விழாவாக இயேசுவுடைய உயிர்ப்பு பெருவிழா இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பற்றி நற்செய்தி கூறுகின்ற உண்மையிலே முக்கியமான ஒரு உண்மை, இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. It is a historical event. இதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். இந்த ஈஸ்டர் என்பது ஒரு கட்டு கதை அல்ல, கற்பனை அல்ல. இயேசுவுடைய வரலாற்றை எல்லாம் தெளிவாக நற்செய்தி எடுத்து கூறுகிறது. இந்த மன்னருடைய காலத்தில் அவர் பிறந்தது, அவர் தண்டிக்கப்பட்டது இந்த மன்னர் ஆண்ட பொழுது. ஆகவே அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு, சிலுவையிலே மரித்த பிறகு அவரை ஒரு கல்லறையிலே அவர்கள் அடக்கம் செய்து அதை ஒரு பெரிய கல்லால் பூட்டி வைத்து அதை முத்திரையிட்டு படை வீரர்கள் அதற்கு காவல் காக்கின்றார்கள். இவ்வளவு நடந்த பிறகும் ஆண்டவர் இயேசு இறந்த 3ஆம் நாள் இந்த கல்லறையை உடைத்துவிட்டு அவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுகின்றார். ஆகவே இது வரலாற்றிலே நடந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த உயிர்ப்பிலே தான் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த உயிர்ப்பு தான் நமக்கு நம்முடைய விசுவாசத்திற்கு உயிர் தருகிறது. பவுலடியார் அழகாக சொல்வார், இயேசு உயிர் தரவில்லை என்றால் நாங்கள் போதிப்பது வீண். நம்முடைய போதனைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய நம்பிக்கை அர்த்தம் உள்ளது என்பதை இயேசுடைய உயிர்ப்பு தான் நமக்கு எடுத்துச் சொல்லும். ஆகவே சாவை வென்ற, சாவை முறியடித்த வெற்றி வீரர் இயேசு என்று பவுலடியார் சொல்றார். சாவை உன்னுடைய வெற்றி எங்கே? சாவை உன்னுடைய கொடுக்கு எங்கே? இதையெல்லாம் உடைத்தறிந்தவர் ஆண்டவர் இயேசு. ஆகவேதான் அவர் ஆண்டவர். ஆகவேதான் பவுலடியார் சொல்வார், உலகம் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடட்டும், எல்லா நாவும் அறிக்கையிடட்டும் என்று சொல்வார். அவர் ஆண்டவர் என்பதை அவருடைய உயிர்ப்பு நமக்கு எடுத்துச் சொல்லும். ஆகவே இந்த உயிருள்ள ஒரு விசுவாசத்திலே கிறிஸ்தவ மக்களாகி நாம் வாழ்கின்றோம், வளர்கின்றோம். இந்த நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன். வழக்கமாக இயேசுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, ஈஸ்டர் விழா கொண்டாடுகின்ற பொழுது, எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே மறையுரை கொடுக்க மாட்டார்கள். மறையுரை பிரசங்கம் கொடுக்க மாட்டார்கள், மாறாக செய்தி கொடுப்பார்கள். ஈஸ்டர் மெசேஜ் என்று சொல்வார். இயேசுடைய உயிர்ப்பு தருகின்ற அந்த செய்தி என்ன செய்தியை நாம் நம்முடைய இதயத்திலே சுமந்து செல்ல இருக்கிறோம். அது இயேசுடைய அந்த சீடர்களே நமக்கு அழகாக சொல்லுகிறார். பயந்து ஒடுங்கி ஒளிந்திருந்த சீடர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்றவுடன் மகிழ்ச்சி கொண்டாடுகின்றார்கள். அவருடைய பயமெல்லாம் போய்விட்டது, அச்சமெல்லாம் நீங்கிவிட்டது. ஆகவே உயிர்ப்பு தருகின்ற ஒரு நல்ல செய்தி அச்சம் இல்லாத வாழ்வு. மனிதனுக்கு தேவையற்ற அச்சங்கள் இருத்தலாகாது. இன்றைக்கு என்னென்னலாம் பயங்கள் எல்லாம் வைக்கிறார்கள். பேய் சாஸ் என்று பயப்படுகிறவர்களும் உண்டு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நோய்களை கண்டு, கஷ்டங்களை கண்டு, பசியை கண்டு, பட்டினியை கண்டு அச்சப்படுகிறார்கள். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு அச்சம் இல்லாத வாழ்வு, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு யாத்திரை, ஒரு பயணம் என்பதை இயேசுடைய உயிர்ப்பு நமக்கு சொல்லுகிறது. அந்த கல்லறையை பார்த்த அந்த சீடர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். மற்ற சீடர்களுக்காக ஓடோடி போய் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்து விட்டார். இன்னொரு செய்தி
ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கை. இயேசுவோடு மரணத்தோடு எல்லாம் முடிந்தது என்று சீடர்கள் இருந்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள். இப்பொழுது மீண்டும் வருகிறார். ஒரு புது நம்பிக்கை கிடைக்கிறது, நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கை நிறைந்த வாழ்வு. என்ன நம்பிக்கை? இயேசுவுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை. பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் நிரந்தரமானவை அல்ல. இவற்றை கடந்து நாம் ஒரு சாதிக்க வேண்டிய சாதனையை சாதிக்க போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு பயணமாக கிறிஸ்தவ வாழ்வு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வை சொல்லும் பொழுது அது ஒரு யாத்திரை என்று சொல்லுவாங்க, திரு யாத்திரை. நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிடமும் நாம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய. எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை சுமந்து கொண்டு இந்த இரவோடு எகிப்திற்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசேப்பும் அன்னை மரியாவும் இயேசுவை சுமந்து கொண்டு அந்த எகிப்திற்கு ஓடுகிறார்கள். ஏன் ஓடுகிறார்கள்? நம்பிக்கை. ஆண்டவரின் மீது, தந்தையின் மீது நம்பிக்கை, நம்பிக்கையில் போகிறார்கள். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கை நிறைந்த பயணம் என்பதை ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு நமக்கு எடுத்து சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவேதான் இந்த ஈஸ்டர் விழாவிலே வழிபாடு முடிந்த பிறகு பரிசு கொடுப்பார்கள். என்ன பரிசு கொடுப்பார்கள்? முட்டை பரிசு கொடுப்பார்கள். வேக வைத்த முட்டை, கலர் முட்டை. அப்படின்னா முட்டை ஒரு புதிய உயிருக்கு அடையாளம். ஒரு உயிர் அங்கே இருக்கு. இயேசுடைய உயிர்ப்பு புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வு, புதிய உயிரை நமக்கு தரட்டும். கடந்த காலத்தில் சந்தித்த துன்ப துயரங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று ஒரு புதிய பயணத்தை இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலிருந்து நாம் தொடங்குவோம். உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவரையும்